சனி ஒவ்வொரு விதிமுறையோடும் ஏனென்றால் அனுமான் அதற்கு தகுதியுடையவன். அதுபோல் என் பார்வையில் அஷ்ட சித்திகளை பெறுவதற்கு உன்னை விட தகுதியானவர். மாற்றுவது என்பது நடக்காத காரியமாகிவிடும். கணேசா விட்டா, நாளை வேறொருவரும் இதை போல் வந்து நிற்கலாம். இந்த விவாதத்திற்கு காரணம் இந்திரதேவனின் சுயநலமே என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மகாதேவா. செலுத்த வேண்டியது சூரிய தேவருக்கு. அவர்தான் உனக்கு குருவாவதற்கு சம்மதித்தார். ஆனால் நீ அடம். சூரிய தேவா, தாங்கள் ஏன் எதுவும் கூறவில்லை? உள்ளது. எவருக்கு தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை நிறைவேற்ற சக்தி தேவைப்படுகிறதோ அவர்கள் தகுதியானவனாவான். அதனால் தாங்கள் அவனுக்கு அஷ்ட சித்திகளை கற்பிக்க வேண்டும். நான் உனக்கு சித்திகளை கற்றுத்தருவது முறையாகுமா? ஆம், நானும் அஷ்ட சித்திகளை கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். சூரிய தேவரே, எந்த சித்தி எந்த விட வேண்டாம். முதல் சித்தி அனிமா. அதை கொண்டு ஒருவரின் உருவத்தை அணுவை என்னுடைய கடமைக்கு இடையூறாக வந்துவிடக்கூடாது. மகிமாவின் சித்தி என்னுடைய கடமை மற்றும் நீதியை விசாலமாக்க வேண்டும். அதன் மூலம் நான் என்னுடைய கடமையை சரிவர செய்ய இயலும். லகுவாக்கிவிட வேண்டும். ஆகையால் நான் எப்பொழுதும் பாரபட்சம் என்று நடப்பேன், நடுநிலை வகிப்பேன். விட வேண்டும். என்றும் நான் அதர்மத்தின் வழியில் சென்றுவிடக்கூடாது. ஐந்தாவது சித்தி ஆறாவது சித்தி பிராக்கமா. அது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியது. ரிஷித்வத், அது ஒரு நபரை கடவுளுக்கு சமமாக்கி விடுகிறது. என் விருப்பம் என்னவென்றால்